ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஷான் உலகம். நமக்கு இன்றைக்கி பெரிய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஹாப்பியாக நாங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 3 டேஸாகவே நாங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் என் ஹஸ்பண்டையும் நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய கஸ்டமர் இல்லை, ஆக்சுவலி நெய்பர், அவங்களுக்கு வந்துட்டு பட்டர்ஃப்ளை கேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை மோல்டு கேக் கிடையாது, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. பட் அது இங்கே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியும் கூட. பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு. அதனால் நம்மளை ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுனால எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வாங்கி ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு வழியாக செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பட்டர் க்ரீம் தான் வந்துட்டு இந்த கேக்குக்கு நான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ அதுக்கான பட்டர் க்ரீம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதையும் நான் வந்துட்டு பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா நமக்கு 3rd டே தான், நமக்கு வந்துட்டு சாட்டர்டே தான் நமக்கு வந்துட்டு பர்த்டே பார்ட்டி. ஸோ அன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு அன்றைக்கி முடிச்சு வச்சுட்டேன். ஸோ பட்டர் க்ரீம் ஃபாண்டன்ட்டில் வந்துட்டு நேம் கொடுக்குறது, அதுக்கான குட்டி குட்டி பால்ஸு, அது எல்லாத்தையுமே டே 1 நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு டே 2. ஸோ டே 2ல் மார்னிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து சன்லைட் வந்திருக்கு. ஸோ அதை கேப்சர் பண்ணலைன்னா எப்படி? ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் அழகாக கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய டேயை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங்கே வந்து தீக்ஷுவோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி நான் அவனுக்கு அனுப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கப் கேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கப் கேக் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 கப்ஸ் கேக்ஸ் கிட்டே இருக்குது. அண்ட் நம்ம வந்துட்டு இன்றைக்கி கேக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கான பேஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு நாளைக்கு பார்ட்டி. ஸோ அதனால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டோனட்டும் இருக்குது. டோனட் நமக்கு 40 டோனட்ஸ் கிட்டே இருக்குது. டோனட்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை வந்து நாளைக்கு மார்னிங் ரெடி பண்ணிக்கலான்னு மற்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணி இன்றைக்கே வச்சிடணும். ஸோ அது மீன் வயலில் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி பாவ் பண்ணும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங்கே ரொம்ப சீக்கிரம் 4 o'clock எழுந்துட்டேன். ஐ திங்க் இன்றைக்கி நைட் டியூட்டி தான் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங்கே இவங்களுக்காக ஒரு 4 o'clockலாம் வேக்கப் பண்ணிட்டு அந்த பாவ் பண்ணும் நம்ம 9 o'clock கொடுக்கணும். அதனால் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கப் கேக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரெட் வெல்வெட் கப் கேக் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிடிச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் பேட்சை வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சொதப்பின பேட்சை வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. ஒரு 2 minutes நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா குக் பண்ணிட்டேன். ஸோ அதை நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை வந்துட்டு நான் செகண்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னென்னா, இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஹெல்தியான ஐட்டமாக வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான ஐடியாஸ்லாம் நிறைய இருக்குது. கோகோனட் மில்க் வச்சு யூஸ் பண்ணுறது, அப்புறமா ஹனி வச்சு யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணணும்னு நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் அதுக்கான டைமிங்ஸ் தான் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் வந்துட்டு மெயினாக இந்த பேக்கிங் கற்றுக்கிறதுக்கான ரீசனே வந்துட்டு தீக்ஷுக்கு வந்துட்டு பேக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும், ப்ரெட்டுனா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையே வந்துட்டு நான் ஹெல்தி வேலை எப்படி தரணுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு சரி அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜுக்காக தான் நான் வந்துட்டு போய் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பட் இப்போ இங்கே நடக்கிறதே வந்துட்டு வேறு. நம்ம வந்துட்டு இப்போ பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் வேலையாக இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரம் இதுக்கான டைம் ஒதுக்கி இந்த ரெசிபிஸையே வந்துட்டு ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கணும். வீட் ஃப்ளாரில் இல்லை ராகி ஃப்ளாரில் இதை மில்லட்டில், ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும். ஸோ பார்க்கலாம் அதுக்கான டைம் கிடைக்குதான்னு சொல்லிவிட்டு. ஸோ ரெட் வெல்வெட் கப் கேக்கும் முடிச்சிட்டேன் அண்ட் சாக்லேட் கப் கேக்கும் முடிச்சிட்டேன். ஸோ இதை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், ஒரு பெரிய ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கேக்கு வந்துட்டு பேக் பண்ணணும். ஸோ சாக்லேட் கப் கேக் சொல்லவே வேண்டாம், நல்லா மாய்ஸ்டராக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்துட்டு இப்போது ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணி உள்ளே வச்சிடணும். இதை நம்ம இப்போ நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஸோ கேக் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் வந்து நம்ம எக்லெஸ் தான், ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டு எல்லாமே எக்லெஸ் ரெசிபி தான் கேட்டிருந்தாங்க. வெறும் டோனட் மட்டும் எக்கோடது மட்டும் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்துட்டு நான் இதில் வந்து மொத்தம் 3 பேட்ச் பண்ணணும். 2 லேயர் கேக்குங்கிறதுனால 2 டயர் கேக்குங்கிறதுனால 3 தடவை நான் வந்து இந்த பேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg, அதுக்கப்புறம் 1 kg + 1 kg. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஆல் டுகெதர் வந்துட்டு கேக்கு ஒரு 2.7 kg கிட்ட வரும். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு 2.5 kgயில் வந்துட்டு ட்ரை பண்ண பார்க்குறேன். இவங்க நமக்கு நெய்பருங்கிறதுனால கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அவங்க கொடுக்கல, கரெக்டான டிசைனும் கொடுக்கல. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னோடய தாட்ஸில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேசிக்காக
ஒரு பர்த்டேனா ஒரு கேர்ளோட பர்த்டேனா எப்படி இருக்கும், ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத நானே வந்துட்டு திங்க் பண்ணி பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுனால அவங்க வந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. சரி ஓகே, இப்போ 2 டயர் கேக்குனாலே ஜென்ரலாகவே ஒரு 2.3 கேஜி அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நானே வந்துட்டு சரி 2.3ல பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் வந்த கேக்ஸ்லேயே வந்துட்டு ஒரு 5 கேக் வந்திருக்கு. 5 கேக்குமே எனக்கு அவங்க வந்து எந்த டிசைனுமே அனுப்பவே இல்லை. அவங்களே வந்துட்டு சரி சாக்லேட் கேக் பண்ணுங்கள், இல்லை வெண்ணிலா கேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம எல்லாமே நம்மளோட ஐடியா வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சீக்கிரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்க ஒரு டிசைன் கொடுத்து அந்த டிசைன் மாதிரி நானும் பண்ணணும். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ என்றைக்கும் இல்லாமல் கரண்ட் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப சொதப்புது. அதாவது போயிட்டு வருது. 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு கரண்ட் ஆஃப் ஆகுது, ஜென்ரேட்டர் ஆன் ஆகுது, ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி தான் இருந்தது. செம்ம கடுப்பாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மீறி ஒரு 10 மினிட்ஸ் அவங்கக்கிட்ட வந்துட்டு பெர்மிஷன் வாங்கி நான் வந்துட்டு கேக்கை ஒரு வழியாக பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக எடுக்கவே முடியல. பாதி நேரம் மறந்துட்டேன், பாதி நேரம் வந்துட்டு ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு அதில் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ இதுக்கு மேலே நான் இது எல்லாத்தையும் முடித்தா தான் நாளைக்கு மார்னிங்க்கு நான் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் டோனட்டை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால் ஸோ இப்போ நான் வந்துட்டு ஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கேக்கை கட் பண்ணிட்டு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ராஸ்டிங் எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு நாளைக்கு ஃப்ரீ ஆகிடும். ஸோ கேக்கோட ஸ்பாஞ்ச் வந்துட்டு என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ அதனால் கேக் வைஸ் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இது வந்துட்டு 3 பேட்ச் பண்ணணுன்னு சொன்னேன்ல, ஸோ இது வந்து 3rd பேட்ச்சு. ஸோ இதையும் நான் வந்துட்டு இப்போது கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக அழகாக பக்காவாக பிளான் பண்ண மாதிரி வந்துச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கலரும் வந்துட்டு வச்சு தான் பண்ண போகிறேன். இதெல்லாம் அவங்க இந்த டிசைன் ஐடியாலாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இது நானே தான் பண்ண போகிறேன். ஸோ பிங்க் யூனிகானோட தீம் தான். ஆக்சுவலாக அதில் வந்துட்டு பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, அப்புறம் எல்லோ இருக்குது. இதுதான் மெயின் கலர்ஸ். ஸோ நான் வந்துட்டு இதில் பர்பிளும் ஆட் பண்ணியிருக்கேன். பர்பிள் இருக்குது. பர்பிள் தான் வந்துட்டு ரொம்ப மெயினான கலர். ஸோ எனக்கு இந்த கலர்லேயே ரொம்ப பிடிச்ச கலர் வந்துட்டு பர்பிள் தான். ஸோ அது பட்டர் க்ரீமில் இதை போட்ட உடனே அவ்வளோ அழகாக வந்தது. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு கலரை போட்டு நம்ம தனித்தனியாக பைப்பிங் பேக்கில் வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கலரை நான் வந்துட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா கலர் வந்துட்டு இப்போ என் குழந்தையாக இருந்தால் நான் கண்டிப்பாக இவ்வளோ கலர்ஸ் போட்டு கொடுக்க மாட்டேன். பட் அவங்க கேட்ட தீம் வந்துட்டு யூனிகான் தீம். அதில் வந்து கலர்ஸ் நிறையா இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்ப கம்மியான கலர்ஸ், ரொம்ப மைல்டான கலர் தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டார்க் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான். ஸோ அதனால் எனக்கு ரெட்டு வந்துட்டு டார்க்காக வேண்டாம். அதனால லைட்டாக பிங்க் கலரில் இருக்கணுங்கிறதுனால லைட்டாக மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைட் ஒரு பிங்கிஷ் கலருக்கு வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப கலர் இந்த மாதிரி இருந்தது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு ஸோ லாஸ்ட் பேக்கையும் நான் வந்துட்டு பைப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு கப் கேக்ஸ்க்கான ஃப்ராஸ்டிங்கும் பண்ண போகிறேன். ஸோ கேக்கு வந்துட்டு இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். எனக்கு வந்துட்டு பர்பிள் மேலே தெரியணுங்கிறதுனால மற்ற கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கீழேருந்து போட்டுவிட்டேன். பர்பிளை வந்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம வந்துட்டு மேலே போட்டுக்கலாம். ஏன்னா பர்பிள் நிறையாவும் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். அதனால் பர்பிள் வந்து நல்லா தூக்கி அழகாக கலர் கொடுத்ததுங்கிறதுனால பர்பிளை வந்து நான் லாஸ்ட்டாக தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ளூ, பிங்க், எல்லோ அண்ட் பர்பிள்
ஸோ கேக்கை நான் வந்துட்டு ஐசிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதை நான் வந்து சில்லரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கப் கேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்துட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணணும். ஸோ அதனால் அதை எடுத்து வச்சு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். அதனால் அந்த 4 கலரையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் மீன்ஸ் எல்லாத்தையுமே கலந்து இல்லை, தனித்தனியாக போட்டு அதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம வந்துட்டு பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதுக்கு நிறைய ஃப்ராஸ்டிங் தேவைப்பட்டது. பட் கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது நம்ம சொன்னோன்னா வந்துட்டு கண்டிப்பாக காஸ்ட்லி ஆகும். பட்டர் க்ரீம் வந்துட்டு இங்கே காஸ்ட்லி, பட்டர் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லிங்க. அதனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதனால் ஒரு 4-5 கப்புக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃப்ராஸ்டிங் பண்ணிவிட்டேன். மற்றது எல்லாமே விப்பிங் க்ரீமில் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சாப்பிடணும் ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. அந்தளவுக்கு கலர் காம்பினேஷன் வந்துட்டு சூப்பராக வந்திருந்தது. இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லேயர் பண்ண நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. கேக் வந்துட்டு லைட்டாக ஸ்லைட்டிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். 11 o'clock 12 o'clock 1 o'clock ஆகிடுச்சு நான் அந்த வந்துட்டு பண்ணி முடிக்கிறதுக்கு. நான் நினச்சது வேறு, வந்தது வேறு. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் ஒரு வழியாக கேக்கை வந்துட்டு லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணி முடிச்சிட்டேன். கேக்கையும் வந்துட்டு நான் உள்ளே வச்சுட்டேன். இந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்திருந்தேன், பட் அது வந்துட்டு மிஸ் ஆகிட்டுருக்குது. ஹோல் நைட் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணேன். ஏன்னா டோனேட் பண்ணுறதுக்கு 3 o'clock நான் எழுந்துக்கல. ஆக்சுவலி மற்ற அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே 12:30 ஆகிடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டா மட்டும்தான் என் பிரெயின் வேலை செய்யுங்கனால கொஞ்சமாக நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3 o'clock மேலே டோனேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஹவுஸ் கேர்ள் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இது ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்ட்டி வந்து 12 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் கேக் கட் பண்ணது என்னவோ வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க செட் பண்ண சொன்னதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னோடய நெய்பர் வந்து ஸ்வீட்டாக அழகாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட நானும் வந்துட்டு இந்த கேக் செட்டப்பை முடிச்சிட்டேன். ஸோ கேக் செட்டப் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா எல்லோரும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியானது கேட்குறதுக்கு. ஸோ இவ்வளோ ஒரு 1 day ஃபுல்லாக ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வராத ஒன்றை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். தேங்க்யூ. பாய். See you.